buddies, now RJ Pratana Mary grade 4 from Brumbach Garden School. This is message from Savitri by Harbindu. A packed assemblage of crude tentative leaves are pieced into a tessellated whole. Thank you. Bye. This is now RJ Boundy from grade 6B from Brumbach Garden School. Today's Karma Yogi Apama says, aspiration that leads to surrender in Purna Yoga collects, focuses and races on the basics of full collection of all the available evolutionary energy in the individual. No wonder aspiration is not the natural state of many, even the rare chosen few. Thank you. Bye. Hi, hello buddies. I'm RJ Manasa, grade 7 from Brumbach Garden School. Today, we are going to see a new story. Once there lived a greedy man in a small town. He was very rich and he loved gold and all things fancy. But he loved his daughter more than anything. One day, he chanced upon a fairy. The fairy's hair was caught in a few tree branches. He helped her out, but as his greediness took over, he realized that he had an opportunity to become richer by asking for a wish in return. The fairy granted him a wish. He said, "All that I touch should turn to gold." And this wish was granted by the grateful fairy. The greedy man rushed to home to tell his wife and daughter about his wish, all the while touching stones and pebbles and watching them convert into gold. Once he got home, his daughter rushed to greet him. As soon as he bent down to scoop her in his arms, she turned into a gold statue. He was devastated and started crying and trying to bring his daughter back to life. He realized his folly and spent the rest of his day searching for the fairy to take away his wish. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு நண்டு தன்னோட குட்டி நண்டுக்கு நடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருந்தான். அம்மா நண்டு அதோட குட்டி நண்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு நடக்க சொல்லி கொடுக்கும்போது அந்த நண்டு நடக்க தெரியாமல் சைட்லேயே நடந்து போச்சான். இப்படி ஃப்ரண்ட்டில் போகாமல் சைட்லேயே நடந்து போச்சான். இந்த அம்மா நண்டு எவ்வளோ சொல்லுதான், காலை முன்னால் வை, அடுத்து அந்த காலை இந்த காலை எடு, அப்படி இப்படின்னு சொல்லுதான். அந்த குட்டி நண்டு கேட்கவே இல்லையாம். எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் சைட்லேயே போச்சான். அப்போ அந்த அம்மா நண்டுக்கு பயம் வந்துருச்சான். ஐயோ, இது என்னடா, அது ஒரு வேளை நம்ம தப்பாக சொல்லி நம்ம நண்டுக்கு நடக்க தெரியாதோ, நம்ம குட்டிக்கு நடக்க தெரியாமல் போச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துதான். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய நண்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வயசான நண்டு அது சொல்ல, ஏன் இவ்வளோ கவலைப்படணும்னு, இல்லை என்னோடய குட்டி இதை மாதிரி நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அது சைட்லேயே நடக்குது, அதுக்கு நடக்க தெரியல, ஒரு வேளை அது எப்படி நடக்கும்னு தெரியல, வளர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக, என்ன இருந்தாலும் அம்மானா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சேன். அப்போ அந்த பெரிய நண்டு கேட்டுதான், நீ நடக்க சொல்லி கொடுத்தியா இல்லைன்னா செஞ்சு காமிச்சியா அப்படின்னு கேட்டுதான். அம்மா நண்டுக்கு புரியலையா. நான் சொன்னேன், இந்த காலை எடுத்துவை அந்த காலை எடுத்துவைன்னு சொன்னேன், செய்யலைன்னு. அப்போ அந்த பெரிய நண்டு சொல்லிச்சான், அது தப்பு. என்ன செய்யணும்னு நினைக்கிற, அந்த குட்டி என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செஞ்சு காமி, நீ முன்னால் நடந்து காமி, அதே மாதிரி உன் குட்டி நடக்கும். எந்த ஒரு விஷயமும் சொல்கிறத விட நம்ம செஞ்சு காமிச்சாதான் அவங்களுக்கு புரியும், நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி அடுத்த நாள் அந்த அம்மா நண்டு என்ன பண்ணிச்சான், அந்த குட்டி நண்டை முன்னால் நான் நடக்கிறேன், என்ன மாதிரியே நீ பார்த்து காலை எடுத்து வை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னோடனே அந்த ஒரு 4-5 நாளில் அந்த குட்டி நண்டு அழகாக நடக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ தான் அந்த அம்மா நண்டுக்கு தெரியும், ஸோ நம்ம இவ்வளோ நாள் நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம், வெறுமனை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோமே தவிர அது எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம காட்டலை அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சான். இது நம்ம லைஃப்லேயுமே இது அப்ளிகபிள் ஆகும். வீட்டில் நம்ம குழந்தைங்க கிட்ட ஃபோனு பார்க்காத, புக்கு படி, ரீடிங் ஹேபிட் நல்லது, டிவி கம்மி பண்ண அப்படிலாம் சொல்கிறோமே தவிர பெரியவங்க அதை செய்ய மாட்டாங்க. குழந்தைய புக்கு படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் பார்க்க தான் செய்வாங்க.
ஸோ அது வந்து ரீச் ஆகாது. நம்மளும் ஒரு புக் படிக்கணும், குழந்தைக்கு அதுக்கேற்ற அளவில் ஒரு புக்கு கொடுத்து படிக்க வச்சோன்னா அது பார்க்கும், அம்மா பண்ணுறாங்க, அப்பா பண்ணுறாங்க, அந்த வேலையை நம்மளும் பண்ணலாம். சீக்கிரம் தூங்கணும், ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும், ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடணும், எதுனாலும் நம்ம செஞ்சு காமிச்சோன்னா நம்ம குழந்தைங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.